கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல மொறுமொறுப்பான கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பன்னீர் வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பன்னீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் நல்லா சாஃப்டாகிறதுக்காக அதில் ஒரு 200 ml அளவுக்கு சுடுதண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா சாஃப்டாகிடும் வெந்நீரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குங்க. தண்ணி கம்மியாக ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி நம்ம இதை பன்னீர் போட்டு பெரட்டி ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இதை மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குவோம். நல்லா எங்கே பார்த்தாலும் மசாலா படுற மாதிரி நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. மசாலா கலந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குங்க. அப்போ தான் நம்ம பொரித்து எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறட்டும் 10 நிமிஷத்துக்கு. ஒரு பவுலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ கரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் காய வச்சுட்டேன். பன்னீர் துண்டுகளை இது போல் எடுத்து நம்ம இந்த சோள மாவு தண்ணியில் பெரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது போல் சோள மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை இது போல் பெரட்டி எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதே போல் எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இது போல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு போங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பொரித்து எடுக்கிறதுக்கு. இப்போ நான் எல்லா பன்னீருமே இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பன்னீர் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்து இது போல் பொரித்து எடுத்துக்கணும். நம்ம அடுப்பை ரொம்ப அதிகமாக தீ வச்சு பொரிச்சிடாதீங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டிருக்கிறதுனால தீஞ்ச மாதிரி ஆகிடும். குறைச்சியும் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரித்து எடுத்துட்டேன். சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட பன்னீர் பாப்கார்ன் எல்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக பொரித்து எடுத்துகிட்டு நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கெச்சப்போடு சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்க வேணாம். வீட்டிலேயே ரொம்ப அருமையாக செய்யலாம். பன்னீரும் எப்படி செய்கிறது வீட்டிலேயே அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.